ரெட் கலர் புடவையே எடுத்து போடவா? நல்லா சொல்லிட்டு கிடக்கலாம். வாடாமல்லி புடவை தான், வாடாமல்லி புடவை மட்டும்தான் எடுத்து கட்டுவேன். நீ சும்மா ரெட் கலரு ரெட் கலர்னு சொல்லிட்டு இருக்காதே. இந்த கிழமை கிட்ட புடவை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பொண்ணு எப்படிதான் வாழ்க்கை பூரா வாழ போகுது. சரி, இந்த புடவை நல்லா இருக்கு, இந்த புடவை பேக் பண்ணு. ஏட்டி என்னடி இது இந்த ரங்கமாக ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு கிடக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்தா தானே அவன் நல்லா கட்டிக்கிட்டு நிற்க முடியும். இது பாட்டிக்கிட்டு வாடாமல்லி கலரை எடுத்து போச்சுக்கிட்டு கட்டிக்கணும்னா அது எப்படி கட்டிக்கும்? அப்போதாக்க ஏதாவது ஒன்று பண்ணியாகணும். பாருங்க பொண்ணு ரொம்ப பாவமாக இருக்கு. பொன்னி 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 உன் கூட தனியா பேசணும், அப்படி வரியா? சரிங்க சரிங்க பிரேம் வரேன். யாரவன் சொல்லு ஸ்டாரவன் அவன்தா என்னவே ஓஹோய். சரி சொல்லு பொன்னி, உனக்கு என்ன புடவை தேவையோ அதை எடுத்துட்டியா? எங்கே எடுக்க விட்டாங்க உங்கள் அம்மா? உங்கள் அம்மாவுக்கு புடவை எடுக்க வந்தீங்களா இல்லை எனக்கு புடவை எடுக்க வந்தீங்களா? நான் தானே கலரை சூஸ் பண்ணோம். அவங்களே வாடாமல்லி கூடாமல்லின்னு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்க லூஸ் மாதிரி. பொண்ணு பொண்ணு எதுக்காக இவ்வளோ கோவப்படுத? உனக்கு என்ன கலர் புடவை வேணுமோ அதையே நீ எடுத்துக்க. அம்மா கிட்ட சொல்லி நான் புரிய வைக்கேன், சரியா? புரியுமோ புரியாதோ எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரெட் கலர் புடவை தான் வேணும். அது சேரி ரெட் கலர் புடவை தான் வேணும் சொல்லிட்டேன். சரிவா போய் பார்ப்போம். இது மாப்பிள்ளையே வந்துட்டா போல. வாங்க பிரேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. வா பிரேம் வா, இப்பதான் வந்தியா? அக்கா பாத்தீங்களா பல்ல இடிச்சுக்கிட்டு நிக்கா. ஆமா பின்ன பிள்ளைகிட்ட நடிக்க வேண்டாமா? அம்மா என்னம்மா புடவையெல்லாம் எடுத்தாச்சா? என்ன புடவை எடுத்திருக்கீங்க? எடுத்தாச்சு பிரேம். வாடாமல்லி கலர் புடவை தான் எடுத்து வச்சிருக்கோம். வாடாமல்லியா? பொன்னி உனக்கு வாடாமல்லி கலர் பிடிக்குமா? எப்படி ஆகி போச்சோ? என் பேச்சுக்கு மறு பேச்ச மாட்டான் என் பிள்ளை. இன்னைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் பொண்டாட்டிக்கு அந்த கலர் பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்கான். இவன் என்னதான் சொல்லுதான்னு பார்ப்போம். இல்லை பிரேம், எனக்கு வாடாமல்லி கலர் பிடிக்கல, ரெட் கலர் தான் பிடிச்சிருக்கு. அக்கா சொல்லுங்க, கொஞ்சம் அப்படி தள்ளி இல்லைங்க. உங்க கொண்டையா மண்டை இடிக்குது பாருங்க. ஐயோ மன்னிச்சிட்டு பானு தெரியாம கொண்டப்பட்டுடுச்சு. அட பரவாயில்ல இருக்கட்டுங்க. இதுக்கு எதுக்கு மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு கிடக்கீங்க? அப்போ உனக்கு என்ன கலர் பிடிக்குமோ அது எடுக்க வேண்டியது தானே. உனக்கு என்ன ரெட் கலர் தானே எடுக்கணும், அப்போ அதையே இடு. அன்னையும் கடைக்கார என்ன ரெட் கலர்ல இருக்கிற புடவையை எடுத்து போடுறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் பிரேம். என்னாச்சுங்கம்மா, தொண்டையில ஏதாச்சும் சிக்கிடுச்சா? இப்போ பிரேம் அந்த வாடாமல்லி கலர் ஏற்கனவே புடவை எடுத்து வச்சாச்சு. இதுக்காக அந்த சேர் ரெட்டில் போய் புடவை பார்த்துக்கிட்டு மறுபடியும் இந்த வாடாமல்லி கலர் புடவையை எடுத்து கட்ட சொல்லி அவ்வளோதான். ஆமா, கல்யாணத்துக்கு புடவை கட்ட போறது என்னமோ பொன்னி தானே. அவ தானே என்ன கலர்ல புடவை எடுக்கணும்னு பார்க்கணும். நமக்கு பிடிச்சிருந்தா போதுமா? அவளுக்கு பிடிச்சிருக்கணும்ல. ஏக்கோ இங்க பாத்தீங்களா பிரேம் அவங்க அம்மா சொன்னா வாயை மூடுவா. நான் இப்ப போறீங்க அவங்க அம்மா கிட்டே திருப்பி பேசுறான். சமையான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே. அம்மாட்டி எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்கு. எப்படி இந்த பிரேம் இவ்வளவு தைரியமா பேசுறான், அது உங்க அம்மா கிட்டே எதிர்த்து? ரெங்கம்மையா அழுவுது. சரிப்பா, உன் பொண்டாட்டிக்கு என்ன உடம்பு வேணுமோ அதை நீ ஏமாத்தி எடுத்துக்க. நான் அதுல தலையில ஒரு புடவை எடுக்க போய் ஒரு கலருக்காக வேண்டி எதுக்கு இப்படி கண்ணீர் விட்டுட்டு இருக்கா எங்க அம்மா? அல்லாதீங்க ரெங்கம்மா அல்லாதீங்க. என்ன புடவை என்ன கலரா இருந்தா என்ன, வாழ போறது அவங்க தானே. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சரியா போச்சு. இதுக்கு எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? அவங்க பார்த்து எடுக்கட்டும். அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம அப்படி கொஞ்ச நேரம் வெளியே நிற்போம். அப்படி வாங்க. என்ன மாய மந்திரம் என்னால தெரியல. இப்ப ஏன் பிள்ளை அவன் பேச்ச கேட்குதானே? ஏறிங்கம்மா இப்படிலாம் பேசுறீங்க. அவளுக்கு பிடிச்ச கலரை எடுத்து கொடுக்கணும்னு பிரேம் நினைக்கிறாப்புல. அவ்வளவுதானே. இதுக்கு கண்ணீர் விட்டுட்டு கிடைக்கீங்க. நீ வாய் மூடி. நீ உண்மையால அழுவுல நீதி வேஷம் தான் போட்டுட்டு கிடக்க. இவ்வளோ பிரச்சனையே என்னை கரெக்டாக வாயை மூடிட்டீங்கிறனா அப்போ நீ நடிப்பு கிளவி. பொன்னி அக்கா என்ன புடவை சொல்லுதாங்களோ அதே இடு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாடாமல்லி கலர் புடவைனா வாடாமல்லி கலர் புடவையே இடு, அவ்வளவுதான். பொன்னி நான் சொல்லுதுன்னு கோவப்படாத. அம்மா ரொம்ப கஷ்டப்படுதாக. பேசாம நீ வாடாமல்லி கலர்லயும் புடவை எடுத்துக்க வேண்டியதானே. எடுத்துக்கிறியா? உங்கள் அம்மா அழுத நானும் அழுவேன், அவளுக்கு மேலே அழுவேன். என்ன அழுவிட்ட? ஏன் இவங்களுக்கு மத்தியில நான் சிக்கிட்டேனே. இப்போ என்னதான் பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. அதனை பற்றி நீங்கள் சரியான அம்மா பையனாச்சே. இதில் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதை பார்த்துட்டு நானே ஒரு நிமிஷத்தில் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அப்படின்னு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பேசத்தானே செஞ்சேன். அம்மா அழுதுகிட்டு கிடக்கா, நான் என்ன பண்றது? பாரிட்டி பானு அங்கே கல்யாணம் பண்ணிக்க போறவங்க நல்ல செண்டை போட்டுட்டு கிடக்காங்க. இவன் என்னன்னா ஒரு புடவை கலருக்கோசம் இப்படி அழுதுட்டு கிடக்கா. என்ன கிளவியோ தெரியல இது. கிடக்காரண்ணே எங்களுக்கு எதுவும் ஜூஸ் டீ அந்த மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? இவ்வளோ நேரம் இந்த கடையிலேயே இருக்கும். ஒரு புடவை எடுக்க போகிறோம், ஒரு ஜூஸ் டீ எதுவுமே கிடையாதா? அண்ணே அப்படியே கொஞ்சம் பஜ்ஜி போண்டா ஏதாவது சேர்த்துக்கங்க சரிங்களா? இம்மையை இங்க என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீங்க என்னென்ன பஜ்ஜி போண்டா டீ ஜூஸ்ன்னு சொல்லிட்டு கிடக்கீங்க? நீங்களாம் பொம்பளைங்களாமா? அக்கா சொல்லுங்க, இன்னும் பண்றது நீங்க எல்லாம் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. எனக்கு வயிறு பச்சிக்கு.
இவளுக்கு புடவை எடுக்கிற கலருக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. இவளுக்கு ட்ரெஸ் எடுப்பாளுகளா இல்லையான்னு தெரியல. இதுல ஜூஸ் டீ வேற கொடுக்கணும்னு சொல்லுதாங்களே. நம்ம என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. புடவை எடுக்காம ஜூஸ் டீ மட்டும் குடிச்சிட்டு போயிடுவாளுகளா? அதுவும் தெரில. அண்ணே என்னண்ணே யோசிச்சுட்டே இருக்கீங்க, சொல்றீங்களா? இது சொல்லுதேன் சொல்லுதேன். சரிங்க சரிங்க அண்ணே. எம்மா 2 பேரும் கொஞ்ச நேரம் கம்மனி இருங்கம்மா. புடவையை எடுத்து முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்னத்தை வேணா குடிங்க. என்னத்தை வேணாலும் குடிங்களா? இந்த சரோஜாக்கா நம்மள என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு? மறுபடியும் அழுவ ஆரம்பிச்சுட்டா இந்த கிழவி. அழாதீங்கிறங்கம்மா, வாங்க சத்த நேரம் நம்ம இப்படி போய் ஓரமாக நிற்போம். பார்த்தீங்களா சரோஜா பாணி சாந்தி, இப்போ என் பிள்ளை இப்படி மாறிட்டா. இன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாலோ தெரியலையே. ரங்கம்மா சொல்லுதேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணத்துக்கு புடவை தானே, அது அவங்க இஷ்டப்படி எடுத்துக்கிட்டுமே. அதுக்கு எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? வாய் மூடு. நான் ஒரு பெரிய மனுஷங்க இருக்காளா? ஏன் இஷ்டப்படி தான் புடவை எடுக்கணும். அது எதுக்கு அவ இஷ்டப்படி எடுத்துக்கிட்டே? இதுக்கு மேலே இந்த கிழவிக்கு கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம். சரி 2 புடவையே பொண்ணுக்கு எடுத்து தரோம், சரிங்களா? சரி டீ, அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் சரோஜாக்கா மட்டும் கொஞ்சம் டைவர்ட் பண்ணுங்க, மீதியை நான் பார்த்துக்கிட்டதேன். சரி டீ. சரோஜாக்கா இங்கே வாங்க. இருங்கிறங்கம்மா, சாந்தி கூப்பிடுதா என்னன்னு கேட்டுட்டு வரேன். சொல்லு சாந்தி, என்ன விஷயம்? நீங்கள் போய் பொண்ணிக்கிட்ட அவளுக்கு ரெட் கலர் புடவை வேணும்னா அதை எடுத்துக்க சொல்லுங்க. மீதியை நம்ம பார்த்துக்கிடலாம், சரிங்களா? அது எப்படிமா பார்க்க முடியும்? ரங்கம்மா வேறு இங்கே கத்திட்டு கிடக்கு. இதில் எப்படி ரெட் கலர் புடவை எடுக்க சொன்னால் என்ன பிரச்சனை ஆகும் ஒன்றும் புரியலையேம்மா. ஆக பொண்ணிக்கிட்ட போய் அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுக்க சொல்லுங்க. நாங்கள் ரங்கம்மா கிட்ட பேசுதோம், சரிங்களா? ஏதோ ஒன்றுமா எழுதிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போனால் சரி. வீட்டுக்கு போய் சோறு பொங்கணும். நீ சோறு பொங்குறதுலே இரு. அனுப்பி விட்டீங்க போலையே. பொண்ணுக்கு பிடிக்கிற மாதிரி புடவை எடுக்க சொல்லியிருக்கேன் பானு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கே இனிமேல் பார்க்க போறீங்க இந்த பானுவோட ஆட்டத்தை. சரி ஆடினது போதும், ஏதாவது ஒன்று பண்ணு. டீ எதுக்கு இந்த புடவை எடுத்துட்டு வந்து அவ பின்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கா? உங்களுக்கு காப்பரேட் பண்றாளா? ஒரு நானும் வைக்க ட்ரை பண்ணது வைக்க முடியலையே. வச்சாச்சு. அக்கா வாங்கக்கா, நம்ம போயிடுவோம். சரி டி. இங்க இந்த புடவை எங்க காணும்? ஒரு தூக்கி வச்சுட்டேனோ. சரி ரெட் கலரில் இருக்க புடவையை எடுத்து போடுங்க. ஐயோ இந்த புடவைய வேற காணலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல இவங்க கேட்டதை எடுத்து கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் பிறகு தேடுவோம். இந்தாங்கம்மா பாருங்கம்மா, செரி ரெட் கலர் சாரி. இதுவே ரொம்ப அழகா இருக்கே. பிரேம், எனக்கு இந்த கலர் புடவையே ஓகே தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வழியே இவங்க புடவைய சூஸ் பண்ணிட்டாக. ஆனால் அந்த வாடாமல்லி கலர் புடவை எங்கே தேடியும் காணலையே. நான் என்ன பண்ணுவேன்? செக்கிங் கேட்டால் என்னத்தை சொல்ல? சரி பொண்ணி, நீ இதே புடவை எடுத்துக்க. அம்மா கிட்ட நான் பேசிக்கிட்டதேன், சரியா? சரிங்க பிரேம். நான் இவ்வளோ சொல்லியும் நீ அந்த செடி ரெண்டு அழிஞ்சிட்டு கிடக்கல. என்ன பொண்ணு மணி? சேகர், என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கே நீ? அக்கா அவளுக்கு அந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. அவ எடுத்துக்கிட்டுமே பாவம். என்ன அப்ப நீ ஒரு மாமியார் என்ன சொல்லல, அது கேட்டு நடந்துக்கணும்னு அப்ப சொல்லணும். அதை விட்டு நீ என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க? லூசா பண்ணி இந்தம்மா இந்தா. பாட்டிங்க திரும்பி. இளைய உனக்கு என்ன திமிரா? என்ன பத்தி பாட்டு பாட்டின்னு கூப்பிட்டு இருக்கா? இதெல்லாம் திரும்பன்னு சொல்லுதா என்ன? நடப்போது நிறுத்துவேன். இங்க இருந்து வாடா வலிக்கிற புடவைங்க உன் பின்னாடி இருந்து சொடுக்கி வச்சுட்டு இருக்க. திருட்டியா? திருட்டி பொம்பளையா நீ? பொம்பளை திருட்டி கிளவி. என்ன வச்சுத? நான் என்ன திருடியா? நான் எங்க திருடி வச்சிருக்கேன்? எங்க வச்சிருக்கேன்? பின்னாடி பாருமே, பின்னாடி இந்த வாடாமல்லிக்கலை புடவை வச்சிருக்க பாரு. நல்ல திருடிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல மூக்குக்கு மேல கோவம் வேற வருது உனக்கு. எங்க இருக்கு ரங்கம்மா? உங்க பின்னாடி தான் புடவை இருக்கு. இதோ இந்த சொருகி இருக்கே. இல்ல சரிதா, நான் எதுவுமே எடுக்கல. இந்த புடவை நான் எடுக்கவே இல்லை. இது எப்படியே பின்னாடி வந்து தெரியல சரிதா. அந்த புடவையை இப்படி கொடுங்கம்மா. இனிமே உங்களுக்கு வாடாமல்லி புடவையே கிடையாது. இந்தம்மா கல்யாணம் பொண்ணு சரி 2 கலர் புடவை தானே வேணும்னு கேட்டா அதையும் எடுத்துட்டு போமா. இந்தம்மா அந்த புடவையை நான் பில் கவுண்டர்ல கொடுத்துட்றேன். நீங்க காய்ச்சி கட்டிட்டு எடுத்துட்டு போங்க, சரிங்களா? அம்மா சரி விடுங்கம்மா, ஏதோ தெரியாம இப்படியே ஆயிட்டு இருக்கு, விடுங்க. இல்லப்ப நான் அந்த புடவை எடுக்கல. என்கிட்ட எப்படி வந்துச்சுன்றதும் தெரியலையே. அம்மா எங்களுக்கு உங்களை பத்தி தெரியும், நீங்க எப்படி பண்ண மாட்டீங்கன்னு. அது எப்படியோ தவறுதெல்லாம் உங்ககிட்ட வந்துருச்சு, அவ்வளவுதான், விட்டுருங்க. வாங்க நம்ம எல்லாம் வீட்டுக்கு போலாம். அந்த 2 கலர் புடவையும் எடுத்தாச்சு, சரிங்களாம்மா? சரி பாப்ரேம். மக்களே, இதுல ஜெயிச்சது சரி ரெட் கலர் தான். புண்ணிதா ஜெயிச்சா. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாரோம்.